ஐயா வணக்கம். சீதாக்கேம்லேருந்து நான் வரேன். எங்கள் அந்த ஸ்தலத்தில் 100ல் 65% முஸ்லீம்க இருக்கிறாங்க, 45% இந்துங்க இருக்கிறாங்க. இப்போ வந்த புதுசில் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒருத்தர் மதத்தை புரிஞ்சு நடந்துக்கிட்டா எந்த ஒரு பிரிவும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அவரொரு மதத்தை அவரொரு விதத்தில் வழிபாடுல வணங்குறாங்க. அப்போ இந்துங்க ஒரு மதத்தை அவர் வழிபாடோட வணங்குனாக்கா அதில் பிரச்சனைன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாங்க வெளிக்குள்ள எங்கள் சாமி கும்பிடுக்குள்ள நாங்கள் மோளம் அடிச்சு தான் சாமி கும்பிடுவோம், தெய்வத்தை வணங்குறோம். அந்த டைமில் பாங்க விழிச்சாக்கா அப்போ ஒரு முஸ்லீம் எங்களை சொல்கிறான், மோளம் எடுத்துங்க, பாங்க விழிக்கிறாங்க. இதனால பல பிரச்சனைகள் வந்திருக்குது அந்த இடத்துல. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு நல்ல ஒரு கருத்து, ஒரு பதில் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். அந்த பதிலில் எங்கள் இந்து ஒரு முஸ்லீம்க்கு இருக்கிற ஒரு மோதல்கள் குறையணும்னு நம்பிக்கிறேன். அதாவது இஸ்லாம் சொல்ற தீர்வு என்னன்னு கேட்டா, இஸ்லாம் தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். குரான்ல உள்ளது, நபிகள் நாயகம் சொன்னது, இதுதான் இஸ்லாம். இப்ப நபிகள் நாயகம் காலத்துல அவங்க கையில கவர்மெண்ட் இருக்கிறது. அந்த கடைசி 10 வருஷம் மதீனாவுக்கு போனாங்க இல்லையா, அவங்க தான் சக்கரவர்த்தியா ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அப்ப உலகத்துக்கே பெரிய வல்லரசனுடைய அதிபராக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய அதிபர்னு கேட்டா, அன்றைக்கு பாரசீகம் ரோமாபுரி எல்லாம் பெரிய வல்லரசா இருந்துச்சு. ரெண்டையும் முறியடித்து அதையும் ஜெயித்து ஒரு பெரிய வல்லரசாக முகமது நபி இருக்கிறாங்க. அந்த காலத்துல மதீனாவுல யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிறுபான்மையா மைனாரிட்டியா இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. யூதர்களா இருந்த நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் யூதர்களாவே இருக்கிறாங்க, மைனாரிட்டி சிறுபான்மையா இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் பள்ளிவாசல்னா கூரை தான், கூரை போட்ட செட்டில் தான் பள்ளிவாசல், அது அரண்மனை, அதுல தான் நிர்வாகமே பண்ணினாங்க. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யூதர் இறந்து போயிட்டார். அவருடைய பாடியை அந்த அடக்குவதற்காக என்ன செய்யறாங்க, அந்த பாடியை எடுத்துட்டு வர்றாங்க, உடம்பு பிரேதத்தை தூக்கிட்டு அந்த யூத சமுதாயத்து மக்கள் வர்றாங்க. எங்க வர்றாங்க, பள்ளிவாசல் வழியா வர்றாங்க. பள்ளிவாசல் பிளஸ் அரண்மனை, சக்கரவர்த்தியுடைய இடம், அப்படியான ஒரு இடம். முஸ்லீம்கள் கவர்மெண்ட் கையில் இருக்கிறது, முஸ்லீம் ஆட்சி இருக்கிறது, ஜனாதிபதி அவருடைய தெருவில் அவர் இருக்கிற பள்ளிவாசலை தாண்டி அந்த யூதர்கள் பிரேதத்தை எடுத்துட்டு வர்றாங்க. நபிகள் எடுத்துட்டு வருவது என்ன காட்டுது, இந்த ஆட்சியில் அதுக்கெல்லாம் தடை இல்லைன்னு வழங்கி தானே வர்றாங்க. முஸ்லீம் ஆட்சியில் அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் பள்ளிவாசல உட்கார்ந்து இருந்த நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கிறாங்க. அந்த பிரேதம் வரும் பொழுது எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நிற்கும் பொழுது கூட இருந்த நபிகளுடைய தோழர்கள், நபியை பின்பற்றினவங்க தோழர்கள் தான் நாங்க சொல்லுவோம், சீடர்கள் கிடையாது. நபியை பின்பற்றின யாரையும் நாங்க சீடர்கள் சொல்லக்கூடாது, தோழர்கள் தான் நபியும் சொன்னாங்க. அப்ப நபியுடைய தோழர்கள்னா சீடர்கள், நம்ம பாஷையில சீடர்கள், ஆனா இஸ்லாத்துல சீடர் கிடையாது. அப்ப நபியுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிதான் கூப்பிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது யூதருடைய பணம், நம்மால் கிடையாது, நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்கள, அவங்க பணத்தை தூக்கிட்டு வர்றாங்க, நீங்க எப்படி எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னு யாரு கேட்கிறா, அவங்க சுத்தி இருந்த மக்கள்ல சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அது ஒரு மனுஷன் தானப்பா என்று சொல்லிவிட்டு அப்ப அந்த கடந்து போற வரைக்கும் நிக்கிறாங்க, அந்த பாடி எடுத்துட்டு போற வரைக்கும் நிக்கிறாங்க. அப்புறம் மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்தின் பக்கம் எந்த மதத்தை சேர்ந்தவனுடைய பிணம் பிரேதம் எடுத்து சொல்லப்பட்டாலும் உங்களை கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள், கடந்து சென்ற பிறகு உட்காருங்க. உசுரோட இருக்கிற மனுஷனுக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம். அது மண்டக்கணம் வந்துடும், செத்தவனுக்கு மண்டக்கணம் வராதுல. அப்ப இறந்து போனவர்கள் வந்தார்களே ஆனால் அந்த பாடியை கணவன் எழுந்துச்சு நில்லுங்கிறாங்க. அப்ப இதுல நீங்க விளங்க, இது சம்பவம், இது ஆதாரப்பூர்வமான நபிமொழி நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா முஸ்லீமுக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இது எதை சொல்லுகிறது, முஸ்லீம் பள்ளிவாசலை தாண்டி ஒரு பிரேதம் போகிறது. அந்த பிரேதத்தை ஒரு மதத்துக்காரங்களை இன்னொரு, அந்த மதத்தை சேர்ந்த ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்க தெருவில் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நம்ம நாட்டு அமைப்பு பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வசிக்கக்கூடிய தெருவில் இன்னொரு சாதியை சேர்ந்த அதே மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து விட்டாரையானால் அந்த பிரேதத்தை கொண்டு வரதை கூட ஒத்துக்கிற மாட்டாங்க, பெரிய விவகாரம் ஏற்பட்டு போயிடும். அப்ப மதமே வேற, கவர்மெண்ட் நம்ம கையில் இருக்குது, நம்ம சிறுபான்மை அவங்க போடான போயிடன்னு அவ்வளவு பெரிய உலகமே பயப்படுற அளவுக்கு ஒரு மாபெரும் வல்லரசு அதிபராக நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு பிரேதம் வரும் பொழுது எழுந்து நின்று மரியாதை செலுத்திவிட்டு பிறகு சொல்றாங்க, இப்படித்தான் நீங்கள் நடக்கணும். யாரு எந்த ஒரு பிரேதம் வந்தாலும் எழுந்து நின்று விட்டு அது கடந்து சென்ற பிறகு உட்கார வேண்டும். இன்னைக்கு நாங்கள் அதை செய்யணும். நபியை நாங்கள் பின்பற்ற முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் செய்ய வேண்டிய முறை என்ன, இதை பின்பற்றினா தான் முஸ்லீம். எங்க நபி சொன்னபடி நடக்காட்டி முஸ்லீம் இல்ல, அவர் தான் இஸ்லாத்தினுடைய எங்களுக்கு வழிகாட்டி.
அப்ப அத்தாரிட்டி அவங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்க நம்பிக்கை பிரகாரம் நீங்க வாட்டு போனீங்கன்னா அதை நாங்க தடுக்க கூடாது. உங்க நம்பிக்கை அது தடுக்கிற பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இங்க இன்னொரு விஷயத்தை இங்க பார்க்கணும். இது உங்களை வர வேணான்னு தடுக்கிறாங்களே, அது யாரு? முஸ்லீம்களை தடுக்கிறாங்கன்னா இல்ல, கவர்மெண்ட் தடுக்குது. அதாவது அந்த ஊர்வலம் வரும் பொழுது அரசாங்கம் போலீஸ் தான் என்ன செய்கிறது, நீங்க அதை நிப்பாட்டுங்க போகாதீங்கன்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மத ஊர்வலங்கள் என்பது முஸ்லீம் செய்கிற ஊர்வலமும் அடங்கும், இந்துக்கள் ஊர்வலம் அடங்கும். அது வழிபாடு என்பதை கடந்து பலம் காட்டுவதற்காகவும் பிறருக்கு பயம் காட்டுவதற்காகவும் நடத்தப்படக்கூடியதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அது நீங்க மறுக்க முடியாது. எப்படி மாறி இருக்கிறது? நாங்களே காதுகளால் கேட்டிருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் வழியாக போகும் பொழுது அந்த ஊர்வலத்தில் வரக்கூடியவங்க பக்தியோட போனாங்கன்னா அவங்க சாமியை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார்கள். இவங்க சில ஆளுக்கு ஒரு இயக்கங்கள் ரீதியாக இதை எடுத்த பிறகு அந்த மக்களா அந்த வழிபாடை செய்யும் போது ஒழுங்கா இருக்குங்க. ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு அமைப்புன்னு கையில் எடுக்கும் பொழுது இதை வச்சு வளர்க்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நுறுக்கு கோஷம். அந்த ஊர்வலம் போகக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல் கிட்ட வரும் பொழுது அவங்க விநாயகரை பத்தி கோஷம் போட்டா அது பிரச்சனை இல்லை. வேற ஏதோ முருகனோ வேற ஏதோ ஒன்னு சாமியை பத்தி போட்டாங்கன்னா அந்த மேட்ரு கிடையாது. அப்ப 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல நொறுக்கு, துளுக்கண வெட்டு, இந்த மாதிரியான ஒரு வாசகங்களை கொண்டு சில ஊர்கள்ல அப்படி போகும் பொழுது, அப்ப இங்க எங்கள நாளுக்கு இருப்பான்ல, அங்க நாளுக்கு இருக்கிற மாதிரி முஸ்லீம் நாளுக்கு இருக்க மாட்டானா? இவன் என்ன செய்வான்? அங்க கல்ல விட்டு செருப்பு விட்டு எறிவான். அவன் எல்லாம் செருப்பு விட்டு எறிவான். கடைசியில் இவன் இறங்க அவன் இறங்க 2 பேரும் மோதிக்கிறோம், சண்டையாகி போயிடும். இதை பார்த்துட்டு காவல்துறை என்ன செய்வாங்க, நமக்கு தேவையா கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போங்கடான்னா பஞ்சாயத்து தீர்ந்து போச்சு, நீ பாட்டுக்கு போண்ட அவனை கூட, இவன் அங்க இருந்து நினைத்தாது கூட, இவன் இங்க இருந்து நினைத்தாது கூட. அப்ப அரசாங்கம் தான் இதை போய் தடுக்குது. இதனால ஏற்கனவே முன் அனுபவங்களின் அடிப்படையில் ஊர்வலமாக போகாமல் வேற மாதிரி போகும் பொழுது இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இது எதுக்கு படைக்க போறீங்களா, எதுக்கு போறீங்க? வழிபாட்டுக்கு போற ஆட்களுக்கு எதுக்குன்னு எங்க ஆட்கள் மீளாது விழா கொண்டாடுவாங்க. மீளாது விழா இஸ்லாத்தில் கிடையாது. இருந்தாலும் மீளாது விழா ஊர்வலம்னு போவாங்க. போகும்போது என்ன செய்வாங்க, தொடைக்கு மேல வேட்டியை கட்டிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு, இது இஸ்லாம் நபிகள் நாயகத்துக்கு இது உடன்பாடான ஒரு செயலா? தண்ணி போறல ஒழிக்க வந்தவங்க நபிகள் நாயகம், இவன் தண்ணியை போட்டு என்ன செய்யறான், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, யார் முஸ்லீம் ஊரு, இவன் இந்த கூத்து பண்றான். ஒரு மத்த சமுதாய மக்கள் மத்தியில் போகும்போது நபிகள் நாயகத்தை சொல்லவே இல்லை. சரி போனா சும்மா போய் தொலைய வேண்டியதானே, நபிகன் இந்த பார்த்து ஏதாவது சொல்லி தொலைஞ்சிட்டு போ, அதை விட்டுட்டு இந்த படை போதுமா அந்த படை போதுமா அவனுக்கு வருமா இல்லையா? பிற மதத்து மக்கள் இருக்கிற வீதியில் போகும்போது உங்க மத சுலோகங்களை சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. எங்க உங்களோட பலத்தை சொல்ற மாதிரி, பயம் காட்டுற மாதிரி, அடுத்த மதத்தை, அடுத்த ஜாதி, அடுத்த இனத்தை புண்படுத்துற மாதிரியான வாசகங்களை சொன்னால் அவனையும் தடுத்திருக்கிறாங்க. மீளாது ஊர்வலம் போகும் பொழுது சில தெருக்கள் வழியாக போகக்கூடாது, முஸ்லீம் தடை போடுறாங்க. மீளாது விழா ஊர்வலம் போறாங்க இல்ல சென்னை பகுதியில், அப்படி போகும்போது போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த தெருவுல போங்க, இந்த தெருவில் போகாதீங்க, இந்த அக்ரஹாரத்துக்கு நீங்க போக கூடாதுமாங்க. அது ரோடு தான், பொது தான், போகலாம், ஏன் போக கூடாதுங்கிறாங்க? ரெண்டுலையும் கிறுக்கு பேர் இருக்காங்க. எங்கிட்ட நாளுக்கு இருக்கும் போதும் சண்டையை உண்டாக்குறதுக்கு, இந்த பக்கம் நாள் அந்த பக்கம் நாளுக்கு இருக்க இருந்தா போதும், நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு உண்டாக்கிடுவாங்க. அப்ப இவன் செருப்பை விட்டாலும் சரி, அவன் செருப்பை விட்டாலும் சரி, பஞ்சாயத்து ஆயிரும். போலீஸுக்கு இது வேலையா? அவங்க நாளைக்கு இது வந்துவிடக் கூடாது என்பதற்காக அரசாங்கம் சில முன் அனுபவங்களை வைத்து இந்த மத ஊர்வலை நடத்தக்கூடியவர்கள்லாம் பக்திக்கு நடத்தாமல், பக்திக்கு நடத்தினா எல்லாம் வராதுங்க. என் பக்தியில நான் கடவுளை வழிபடுறேன்னு சொன்னா அது சண்டையா வரும். அவன் கடவுளை மதிச்சுட்டு போனா சண்டையா வரும். பக்திக்கு நடத்துவதோட என்ன செய்யறேன்னா, நான் பெருசா நீ பெருசா, நாங்க எப்படியாவது தெரியுமா, எங்க சக்தி என்ன தெரியுமான்னு காட்டுறதுக்கு இவன் நினைச்சாலும் அவன் நினைச்சாலும் பஞ்சாயத்து, முஸ்லீம் நினைச்சாலும் பஞ்சாயத்து, இந்து நினைச்சாலும் பஞ்சாயத்து. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படை வறுமையானால் அப்ப என்ன செய்வாங்க, காவல்துறை பள்ளியாசல் கிட்ட வருமா, அங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ போகும் என்னத்தையா சொல்லுவ, அவன் என்னத்தையா சொல்லுவான், கைகளை பாய் போயிடும், எங்களுக்கு இதான் வேலை, நாளைக்கு தடி நடத்தி துப்பாக்கி நடத்தினா நாளைக்கு நீ கத்துவ பெருமேலு வருமுன் காப்பதற்கு அரசாங்கம் செய்யுதுங்க. ஏன் அப்படி செய்து என்று கேட்டால், இரு மதங்களிலும் அனைத்து மதங்களிலும் சகிப்புத்தன்மை குறைவாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இல்லை. இந்துக்கள் எல்லாரும் சகிப்புத்தன்மை தான், ஆனா 5% இருக்கிறான். முஸ்லீம்கள் எல்லாரும் சகிப்புத்தன்மை தான், 5% எங்கே இருக்கிறான். அப்ப எல்லா மதத்திலும் நாளுக்கு இருக்க சண்டை உண்டாக்க நாளுக்கு இருக்கும் போதுங்க, மற்ற மக்களையும் சேர்த்து கோர்த்து விட்டுருவாங்க, நம்மளை புறக்கணிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளுக்கு இருக்கு ஏதாவது பண்ணி தொலைச்சா என்ன செய்யறேன்னு சொல்லி கவர்மெண்ட் தடுக்கிறாங்க. இஸ்லாத்து தடை கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் இப்ப நாங்கள் எங்க பள்ளிவாசல் இருக்கு, எங்க 600 பள்ளிவாசல் இருக்கு தமிழ்நாட்டில், எங்க ஜமாத்துடைய கண்ட்ரோல்ல 600 பள்ளிவாசல் வச்சிருக்கிறோம். அதன் வழியாக எந்த இது போனா நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம், தாராளம் சத்தம் போடாம போப்போம், நீ இதை சொல்லிட்டு போ, எங்களை பத்தி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற இடத்துல பஞ்சாயத்து வரல. எங்க வருதுன்னு கேட்டா, சில முத்துப்பேட்டை இந்த மாதிரி ஊர்கள்ல இவனுக்கு அவனுக்கு மூத்து அப்படியே பகை மாதிரி வளர்த்து இதை சண்டைக்கு உள்ள நாளாவே ஆக்கிடுறாங்க.
எப்படி பெருநாள் திருவிழா சந்தோஷத்துக்குள்ள நாள் இருக்கு இல்லையா, தீபாவளி பண்டிகைக்குள்ள நாள் மாதிரி சண்டை நடக்கிறக்கூடிய நாள் ஒரு நாளை உண்டாக்கி வச்சிடறாங்க. அந்த மாதிரியான பேசிக்கல வரும்போது அரசாங்கம் என்ன செய்யும்? முஸ்லிமையும் தடுக்கும், இந்துவையும் தடுக்கும். சில தெருக்கள் நீ போவாத, சில தெருக்கள் நீ போவாதுன்னு சொல்லணும். உரிமை பறிக்கணும் எழுதக்கூடாது. அரசாங்கம் செய்யற கடமை என்ன? 4 கிறுக்கன் எந்த கண்டுபிடிக்க முடியுமா? முஸ்லிமை பார்த்து 4 கிறுக்கனை கரெக்டா கண்டுபிடிக்கணும், தூக்கிட்டு போயிருவாங்க. இந்துக்களை பார்த்து எத்தனை பேர் கிறுக்கன் கண்டுபிடிக்கணும் செஞ்சிருவாங்க. எந்த புத்துல எந்த பாம்புன்னு தெரியாது. அப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பானோ. திடீர்னு செருப்பு வந்து விழுந்தா தான் தெரியும். எவன் போட்டாலும் தெரியாது. செருப்பு போட்டு ஓடி போயிருவான், செருப்பு கூடாத மாட்டிக்கிறான். இப்படி எல்லாம் கூட்டத்தில் நடக்கும். அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் என்ன செய்யறாங்க? தடுக்க. இஸ்லாத்துல உள்ள விஷயம் அது தப்பு கிடையாது. நீங்க போகலாம், பள்ளிவாசல் வழியாக போனால் நாங்க தடுக்க கூடாது. விளங்குதா? செத்த பணத்தை தூக்கிட்டு போற நாங்க தடுக்கவில்லை. அதுல எங்களுக்கு எந்த ஒரு மறுப்புமே கிடையாது. அதே மாதிரி வந்து முஸ்லீம் தெருவுல முஸ்லீம்களை அந்த உங்க தெருவுல போறதுக்கு நீங்க தடுக்க கூடாதுதான், அது சட்டம் சரி. ஆனால் அரசாங்கம் சில விஷயத்தை பார்க்கும். இந்த தெருவில் இவன் போனால் இப்படி ஆயிரும். ஒரு தருமபுரி போன்ற பகுதி இருக்குன்னு வைங்களேன். தருமபுரி போன்ற பகுதியில் வன்னியர் பகுதியில் தலித்துகளை போக விட மாட்டாங்க ஊர்வலம் நடத்துறதுக்கு. தலித்துகள் இருக்கிற பகுதியில் வன்னியர் விட மாட்டாங்க ஊர்வலத்தில். சும்மா போவா, நீ ஊர்வலமா தடுத்திட்டு போனீங்கன்னா இந்த ஜாதி அந்த ஜாதி பிடிக்காது. நீ அந்த பக்கம் போனா அவன் ஏதாவது செய்வான். அப்படி தடுக்கிறாங்களா இல்லையா? அது எதுக்கு தடுக்கிறாங்க? அந்த மாதிரி தான் இது. ஒரு குறிப்பிட்ட 2 ஜாதிக்கு சண்டை இருக்குமே, ஆனால் அந்த 2 ஜாதியினர்ல ஒருத்தன் ஊர்வலம் போகும்போது இந்த தெருவிலேயே நீ போகணும், இந்த தெருவிலேயே போகக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. இது அரசாங்கம் செய்யக்கூடிய முன்னெச்சரிக்கை. இது வந்து எங்க மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க எங்களுக்காக செய்யறதும் கிடையாது. உங்களை தடுக்கிற மாதிரி எங்களையும் தான் தடுக்கிறாங்க. எங்கள உள்ளவன் போட்ட ஊர்வலத்தை என்ன செய்வாங்க? இந்த வழியா போ அந்த வழியா போங்கிறாங்க. இது இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் அந்த பெருந்தன்மை இருக்கிறது. நாங்கள் அதை எங்களுக்கு மக்களுக்கு சொல்றோம். நீ பாட்டு கத்தனா கத்திட்டு போறாங்க, சும்மா உடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அது மீறி தான் நடந்துருது. அதுக்காக போலீஸ்காரங்க அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை பண்றாங்க. அதான் மேட்ரு.